வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். 80s பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் காமெடியில் கொடிகட்டி பறந்த நடிகையில் ஒருத்தவங்க பிந்து கோஷ். அவங்கள பற்றின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. 80s பார்த்தீங்கன்னா எல்லா திரைப்படத்திலையும் காமெடிக்காக கொழு கொழுன்னு ஒரு நடிகை வருவாங்க. குறிப்பாக லூஸ் மோகனோட நிறைய படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அவங்க தான் நம்ம பிந்து கோஷ் அவர்கள். இவங்கள நமக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா காமெடி நடிகையாக தான் தெரியும். ஆனால் இவங்க ஒரு நடன இயக்குனர். பிந்து கோஷ் அவர்களோட நிஜ பேரு விமலா. இவங்களுக்கு சினிமா பேக்ரவுண்ட் இவங்க ஃபேமிலியில யாருமே கிடையாது. ஆனா சின்ன வயசுல இருந்து குழந்தை நட்சத்திரமா நிறைய நாடகங்கள் பண்ணிருக்காங்க. இவங்களோட முதல் படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா களத்தூர் கண்ணம்மா படத்துல ஒரு பாட்டுக்கு குழந்தை நட்சத்திரமா கமல் சாரோட கூட்டத்துல நடிச்சிருப்பாங்க. களத்தூர் கண்ணம்மா படத்துக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் பிந்து கோஷ்க்கு வந்தது. ஆனா அப்போ ஒல்லியா வீக்கா இருந்திருக்காங்க. அதனாலேயே நீ ஒல்லியா வீக்கா இருக்க, நீ நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திட்டு வா, அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு டான்ஸ் மாஸ்டர் தங்கப்பன் சொல்லியிருக்காரு. இதுக்காகவே பிந்து கோஷ் அவர்கள் நான் நல்லா சாப்பிட்டு டான்ஸ்லையும் கலக்குவேன் அப்படின்னு சபதமே போட்டிருந்திருக்காங்க. இராலால் அப்படின்ற டான்ஸ் மாஸ்டர்கிட்ட பிந்து கோஷ் அவர்கள் ப்ராப்பராக டான்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு திரைப்படத்தில் குரூப் டான்ஸுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எந்த டான்ஸ் மாஸ்டர் தங்கப்பன் இவரோட டான்ஸை வேணாம் அப்படின்னு சொன்னாங்களோ அவருக்கு முன்னாடியே அவர் படத்துக்கு அவரோட டான்ஸ் ட்ரூப்லேயே இவங்க டான்ஸ் ஆடி இருக்காங்க. ரொம்ப வைராகியமான பெண்மணி பிந்து கோஷ் அவர்கள். ரொம்பவே தைரியமான பெண்மணி. இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இதயக்கனி ஷூட்டிங் நடந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா டான்சர்ஸ் யாருக்கும் ஸ்வெட்டர் மஃப்ளர் இது எதுவுமே கொடுக்கல, குளிரில் நடுங்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போது அந்த பக்கம் வந்த எம்ஜிஆர் அவர்கள் ஏன் இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ யாரும் எதுவும் பேசாமல் சைலண்டாக இருந்திருக்காங்க. ஆனால் பிந்து கோஷ் ரொம்ப தைரியமாக யாருக்குமே ஸ்வெட்டர் எதுவுமே கொடுக்கல சார், குளிர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே எம்ஜிஆர் அவர்கள் டக்குன்னு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு இதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் டான்சர்ஸ் எல்லாருக்கும் ஸ்வெட்டர் மஃப்ளர் இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இதுக்காக எம்ஜிஆர் நீ ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படின்னு பாராட்டியும் இருக்காரு. பிந்து கோஷ் அவர்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம்னால உடம்பு வெயிட் போட ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் டான்ஸ்ல வேற லெவல் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் கோழி கூவுது படத்துக்காக ரொம்ப யங் ஏஜ்ல கொஞ்சம் குண்டான பொண்ணு தேவை, காமெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிந்து கோஷை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த படம் தான் பிந்து கோஷ் அவர்களுக்கு டர்னிங் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. கோழி கூவுது படம் 1982 ரிலீஸ் ஆகி படம் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. பிந்து கோஷையும் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரக்கோட்டை சிங்கக்குட்டி, தூங்காதே தம்பி தூங்காதேன்னு நிறைய பட வாய்ப்புகள் பிந்து கோஷ்க்கு வரிசையாக வர ஆரம்பிச்சது. அவங்களோட நடிப்புலையும் அவங்க பிச்சு பெடல் எடுத்திருக்காங்க. அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா லூஸ் மோகன், உசலமணி இவங்க கூடலாம் காமெடி நடிகை நம்ம பிந்து கோஷ் அவர்கள் நிறைய படங்களில் கலக்கியிருக்காங்க. இந்த பேர்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆனதுனால நிறைய வாய்ப்புகளும் அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நிறையவே பண்ணுவாங்க. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வேற மாநிலத்துக்கும் போவாங்க. அப்போது பிந்து கோஷ் நிறைய மாவட்டம் மாநிலம் இது மாதிரி டிராவல் பண்ணி நிறைய ஷோஸும் பண்ணியிருக்காங்க. பிந்து கோஷ் அவர்கள் டான்ஸ்ல அசிஸ்டன்ட் மாஸ்டரா நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் கமல் அவர்களும் பிந்து கோஷ் கூட நிறையவே ஒர்க் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேரும் நிறைய படங்களுக்கு ஒன்னா டான்ஸும் ஆடி இருக்காங்க டான்ஸ் மாஸ்டரா. அப்போ பார்த்தீங்கன்னா 80s கமல் சார் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் தன்னோட நிறைய படங்களுக்கு பிந்து கோஷை காமெடியில நிறையவே யூஸ் பண்ணியிருக்காங்க. 1991 செந்தூர தேவி அப்படின்ற படத்துல காமெடி ரோல்ல பிந்து கோஷ் நடிச்சிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ ஆயிருக்கு. தைராய்டு ப்ராப்ளம் இன்னும் வேற சில ப்ராப்ளம்னால அவங்களால சரியா நடிக்க முடியாம போச்சு. அதுக்கப்புறம் அவங்க நடிக்கவே இல்லை. பிந்து கோஷ் அவர்கள் நல்லா பீக்ல நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பங்களா ஒன்று கட்டினாங்க. அங்க இவங்களுக்காகவே 4 பேர் வேலை செய்வாங்க. 10 நாய்கள் வாங்கி வளர்த்தாங்க. இன்னும் சொல்ல போனா ரொம்பவே பிஸியா அந்த வீடு இருந்துட்டு இருக்கும். ஸோ திடீர்னு அவங்களோட சூழ்நிலைகள்லாம் மாறினதுனால எல்லாத்தையுமே அவங்க இழந்துட்டாங்க. பிந்து கோஷ் அவர்கள் நடிச்சு 30 வருஷம் ஆனாலுமே 80s 90s கிட்ஸுக்கு இன்னமும் ஃபேவரட்டான ஒரு காமெடி நடிகை அப்படின்னா பிந்து கோஷை தான் சொல்லணும். இப்போ அவங்களோட உடல்நல குறைவுனால அவங்களால நடிக்க முடியலனாலும் அவங்க தன்னம்பிக்கையோட நடிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் தி பெஸ்ட் மேடம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.